வெல்கம் டு வினோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எக் பப்ஸ் செய்ய போகிறோம். யூஸ்வலாக எக் பப்ஸ் வந்து நம்ம கடைகளில் தான் வாங்கி சாப்பிடுவோம். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ரெசிபினா பப்ஸ் தான். நம்ம அதை வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 250 கிராம் வந்து மைதா எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இந்த மைதா மாவை நல்லா தண்ணி ஊற்றி எண்ணெய் போட்டு இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு சின்ன சின்னதாக கொஞ்சம் ஆனியன் மட்டும், பெரிய வெங்காயம் இருக்குதுங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் அது மாதிரி நீட்டாக நைஸாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 ஆனியன் கட் பண்ணால் போதும். இது வந்து நம்ம 4 பப்ஸ் செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு 1/4 கிலோவுக்கு வந்து 4 பப்ஸ் வரும். அந்த 4 பப்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் இந்த ஆனியன்ஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம ஆனியன் போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். சும்மா ஒரு கோல்டன் கலர் வர மாதிரி இருந்தால் போதும். அது வரைக்கும் நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ நம்ம இது மாதிரி நல்லா வணங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். ஏன்னா 3 ஆனியனுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் ரெண்டுமே கலந்தது தான் அது. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கறி மசாலா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எக் பப்ஸுன்றதுனால அட் த சேம் டைம் நம்ம வந்து 2 முட்டை போதும். நம்ம 1/2 முட்டை தான் வைக்க போகிறோம் ஒரு பப்ஸுக்கு. அதனால் 2 முட்டையை வந்து நான் பாயில் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அடுப்பில் வச்சுருக்கேன். 2 முட்டை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த பார்த்திங்கன்னா அது மாதிரி கோல்டன் கலரில் வந்தால் போதும். நம்மளுக்கு ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் மசாலாலாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ முட்டை அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதை இது மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி இதே மாதிரி ஹாஃபாக வச்சுருங்க. நீங்கள் ஒரு எக்கு வைக்கிறாந்தா கூட வைக்கலாம் பப்ஸுக்கு. நான் வந்து இன்றைக்கி ஆஃப் எக்கு தான் வைக்க போகிறேன். அதனால் இது மாதிரி அழகாக அப்படி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பப்ஸுக்கு உள்ள ஷீட் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து பிணைஞ்சு வச்சு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதை எடுத்து இந்த மாதிரி 4 பங்காக அது மாதிரி பிரித்து 4 பப்ஸுக்கு 4 உருண்டைகளாக அப்படி பிரித்து வச்சுக்கோங்க மாவை. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, இது மாதிரி சப்பாத்தி திரட்டுற கட்டையை எடுத்து நல்லா ஆயில் வந்து ஃபுல்லாக அந்த இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷீட்டு வந்து நம்மளுக்கு ஈவனாக ஒரே மாதிரி ஈஸியாக கிடைக்கும். ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம திரட்டுறதுக்கு இதுலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்து லேயராக இப்போ எடுத்து திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஷீட்டு மாதிரி நம்ம நல்லா எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பப்ஸுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்குங்க. இப்போ நம்ம பப்ஸுக்கு தேவையான 4 ஷீட்டுமே இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4 ஷீட்டும் எடுத்தாச்சு. இப்போ நம்மள ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். ஒரு ஷீட்டை எடுத்து இப்படி வச்சுட்டு லைட்டாக மைதா மாவு வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ட்ரை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு கீயாக இருந்தாலும் ஓகே, இல்லை பட்டராக இருந்தாலும் ஓகே, எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. இப்போது ஒரு ஸ்பூன் அப்படியே நெய்யை விட்டு அப்படியே அந்த ஷீட்டு ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகிற மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே மேலே நம்ம அடுக்கி வைக்கும் போது அந்த இதுக்கு நல்லா பப்ஸ்க்கு வந்து நல்ல லேயர் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். இப்போ அடுத்த ஷீட்டை நம்ம இது மேலே அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி திரும்பவும் மாவை ட்ரை மாவு கொஞ்சம் போட்டுட்டு கீ அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம 4 ஷீட்டையும் அப்படியே அடுக்காக நம்ம மேலே மேலே அப்படியே லேயராக ஃபார்ம் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ மறுபடியும் லைட்டாக அது மேலே வச்சு இப்படி லேஸாக அப்படி ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அது 4 வந்து அப்படியே மெர்ஜ் ஆகிக்கும் லைட்டாக. நம்ம ஷேப் வரணும்னு இல்லை, ஏன்னா நம்ம இதை கட் பண்ண தான் போகிறோம். அதனால் உங்களுக்கு ஷேப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படியே லைட்டாக அப்படியே மெர்ஜ் ஆகிற அளவுக்கு ஒரு ரோல் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து 4 பப்ஸுக்கு வந்து நம்ம 4ஆக பிரிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி 4ஆக கட் பண்ணுறதுக்கு இப்படி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 பப்ஸுக்கு 4 ஷீட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு ஷீட்டாக நம்ம எடுத்து இந்த 4 ஷீட்டையும் இப்படி பார்த்திங்கன்னா இப்படி இந்த அளவுக்கு நம்மளுக்கு வரும். இந்த 4 ஷீட்டையும் இப்படி தனியாக ஒரு பிளேட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஷீட் மட்டும் நம்ம இதை இங்கேயே வச்சுட்டு இதை இன்னும் கொஞ்சம் இப்படி திரட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா நம்மளுக்கு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். பப்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிடும் போது அப்படியே அடிக்கடிக்கு இருக்கும் இல்லையா, அது மாதிரி வரதுக்காக தான் நம்ம இது மாதிரி பண்ணுறோம். மாவு மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக பிணைஞ்சிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தேவையில்லாதெல்லாம் நீங்கள் வேணால் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயராக வேணும், உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு இப்போ கவர் தான் பண்ண போகிறோம் ஸ்டஃபிங் வச்சு. இப்படி தேவையில்லாத பீசஸ் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்படி ஒரு ஷேப் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம லைட்டாக அப்படி திரட்டிக்கலாம். மேலே இந்த 4 டிப்பாக வர மாதிரி திரட்டிக்கிட்டு இப்போ மசாலா வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியனு, அதை எடுத்து இப்போ சென்டரில் வச்சுக்கோங்க. ஆனியன் வச்சுட்டு எக்கு பாதி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு பப்ஸுக்கு 1/2 முட்டை தான் நம்ம வைக்க போகிறோம். ஒன்று வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி இப்படி வச்சிட்டிங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு அப்படியே நம்ம இதை க்ளோஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அவ்வளோதான். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகும். நீங்கள் வந்து மைதா மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக அப்படி கரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட் ஆட்டம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து வெளியில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி பேஸ்ட் மாதிரி நீங்கள் இப்படி கவர் பண்ணி இந்த மைதா வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். பேஸ்ட் மாதிரி இப்படி போட்டு ஒட்டினீங்கன்னா அது உங்களுக்கு மைதா தானே அப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கும். இப்போ 4மே நம்ம 4 பப்ஸுக்குமே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதே மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சு எக் வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி இப்போ 4 பார்ட்டாக நம்ம வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு முட்டை தனியாக ஒரு பச்சை எக் எடுத்துகிட்டு நல்லா இப்படி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கலக்கி இதை எதுக்குன்னா நம்ம ஜஸ்ட்டு மேலே வந்து ஒரு கோட் கொடுக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆயிலில் நம்ம போடும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ப்ரௌன்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். பார்க்குறதுக்கு நேச்சுரல் பப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ரியலாகவே கிடைக்கும். அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் நான் உங்களுக்கு ப்ரெஷ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இன்றைக்கி ஸ்பூனில் தான் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா குட்டி இந்த ப்ரெஷ்ஷை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ண. இப்போ கடாயெலாம் ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கு அதிகமான ஆயில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த கடாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஆயில் போட்டிங்கன்னா போதும். இப்படி நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ டிப் பண்ண வச்சு அந்த எக்கில் டிப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே வச்சிட வேண்டியது தான். இது மாதிரி நம்ம கொஞ்சமான ஆயிலே அப்படியே போட்டு அப்படியே அப்பப்போ அப்படியே திருப்பி திருப்பி விட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த இடம்லாம் அப்படியே வெந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு 20 மினிட்ஸில் அந்த பப்ஸ் எப்படியும் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப ஈஸி தான் அது. அப்படியே இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் ப்ரௌன்ஸ் வந்துடுச்சு கலரு. கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு நல்ல குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மைதாங்கிறதுனால நம்ம குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க, பெரியவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து பாயில் ஆனிச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும்.
கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம இது மாதிரி 4 பப்ஸ் போட்டோம்னா 4 பேர் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அழகாக. இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு ப்ரௌன் கலர் கிடச்சிருச்சு. இந்த குக் பண்ண போது மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா சைட்ஸுமே நல்லா வேகிறதுக்காக இப்படி கொஞ்சம் நேரம் சைட்ஸ்லாம் வந்து வேகிறதுக்காக இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நிற்க வைக்கிற மாதிரி அப்பப்போ அப்படி திருப்பி விட்டிங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல பாயில் ஆகிடும். நம்ம என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அது அந்தளவு ஹெல்த்தியாக இருக்குமான்னு தெரியாது. குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நம்ம வீட்டிலே இது மாதிரி நம்ம கண்ணெதிர நல்லா க்ளீனாக சுத்தமாக செஞ்சு தந்தோம்னா நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு ப்ரௌனிஷாக வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். இதை இந்த பேலன்ஸ் இருக்கிற 2 பப்ஸையும் நம்ம இப்போ இதில் போட்டுடலாம். போட்டு இதையும் அதே மாதிரி நம்ம அதை எப்படி கோட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரியே ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொறுமையாக கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம அதே மாதிரி 4 பப்ஸையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் நம்ம கடையில் வாங்குறத விட நல்லாவே இருக்குது, சூப்பராகவே. இது மாதிரி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம சாஸ் தொட்டு குழந்தைங்களுக்கு ஈஸியாக சர்வ் பண்ணலாம். இப்போ உன்னை கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள இப்போ பாருங்கள் உள்ளே அப்படியே மசாலாலாம் அப்படியே இருக்குது, எக்கும் உள்ளே இருக்குது. நம்ம அப்படியே ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம். நல்லா வெந்தும் இருக்குது, சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஒன்றுமே நம்ம தேவையில்லை, வீட்டில் இருக்கிறது தான். மைதா ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் இருக்கும், எல்லா திங்ஸுமே வீட்டில் இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.